Hey buddies, welcome to Python for Toddlers Advanced series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா so type of arguments னா என்ன அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படினு நாம டீடைலா நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸோட நம்ம வந்து பார்த்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க so that நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் டீடைலாவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா so kwargs அப்படினா என்ன அப்படினா நாம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் நாம என்னென்னலாம் டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸோ பொசிஷன் ஆர்குமெண்ட்ஸ், கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் பற்றி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதில் லாஸ்ட்டாக நம்ம பார்த்த வீடியோ தான் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். ஸோ அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஸ்டார் வந்து நம்ம வந்து கொடுப்போம். ஸோ எதுக்காக ஸ்டார் தரோம் அப்படின்னா ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸில் எத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வேணாலும் அதால் அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும்ங்கிறத ஃபங்க்ஷன் கால் அப்போ தெரியல அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டார் கொடுக்கணுங்கிறத நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ kwargs அப்படின்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதோட அப்ரிவேஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸோ கீவேர்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா ஸோ ஒரு பர்சன் வந்து இருக்காங்க. ஸோ நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்னா ஸோ அவங்களோட நேம், அதுக்கப்புறம் அவங்களோட ஏஜ், அதுக்கப்புறமேட்டு அவங்க எந்த சிட்டியில் இருக்காங்க, அதுக்கப்புறமேட்டு அவங்களோட ஃபோன் நம்பர் என்ன. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம அதை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதை நம்ம டாஸ்க் வந்து நம்ம எப்படி அக்கம்ப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ ஃபங்க்ஷனை நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் வச்சு தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அது என்னங்கிறத நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்து இப்போ நம்ம ஒரு கோட் ஸ்னிப்பெட்டில் பார்க்கலாம். ஸோ அந்த கோட் போட்டதுக்கப்புறம் நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு நேம், ஏஜ், சிட்டி, ஃபோன் நம்பர் வந்துருச்சு. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்துட்டு டிஃபைன் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் காலில் நான் வந்துட்டு அவங்களோட பேர், ஏஜ், அப்புறமேட்டு சிட்டி, ஃபோன் நம்பர் கொடுத்துட்டேன். அக்செப்ட் பண்ணுறது 4 பேராமீட்டர்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இது வந்துட்டு உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு ஃபெச் பண்ணி இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமாக நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் எக்ஸாம்பிள். ஸோ சப்போஸ் இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் தான் இருக்கும்ங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதனால் இந்த இடத்துல இத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பர்சனோட நேம் மட்டும்தான் எனக்கு வந்து தெரியும். ஸோ அவங்களோட ஏஜ், அவங்களோட சிட்டி, அவங்களோட ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் இன்னும் எத்தனை டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறது எனக்கு வந்து தெரியாது. ஸோ தெரியாமல் இருக்கும்போது எப்படி கோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு பர்சனோட மற்ற டீட்டெயில்ஸ் நம்ம தெரியாதுன்னு சொல்லும்போது நம்ம இந்த மாதிரி தான் நம்ம வந்து கோட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த கோடை நான் ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ என்ன வேல்யூ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 43 சென்னை, அப்புறமேட்டு ஃபோன் நம்பர்ங்கிறது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நம்மளுக்கு வந்து டப்பிளில் வந்து வந்திருக்கு. ஓகே, இப்போது இது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் இப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஸோ இந்த 43ங்கிறது நம்மளுக்கு என்ன வேல்யூன்னு தெரியாது. ஸோ இந்த சிட்டிங்கிறது அவங்களோட நேட்டிவா இல்லை ஒர்க் லொக்கேஷனான்னு தெரியாது. இது வந்துட்டு அவங்களோட ஃபோன் நம்பர், பர்சனல் ஃபோன் நம்பர், அஃபிஷியல் நம்பராக நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ் வந்து அக்செப்ட் பண்ணும், அக்செப்ட் பண்ணதை பிரிண்ட் பண்ணும். பட் ஆனால் எனக்கு என்ன மாதிரி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அவங்களோட ஏஜ் வந்துட்டு இது, ஸோ அவங்க இருக்கிற சிட்டி வந்துட்டு இது, அப்புறமேட்டு அவங்களோட ஃபோன் நம்பர் வந்துட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிறதுக்கு நம்ம எப்படி கோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆப்வியஸாக நம்ம இந்த மாதிரி தான் தரும். ஸோ நம்ம முன்னாடியே நம்ம கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பார்த்ததுனால ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு கீவேர்ட்ஸ் வந்து தரும். ஸோ இதுதான் இந்த லாஜிக் தான் நம்மளுக்கு வந்து மைண்டில் வரும். ஸோ இப்போ இந்த கோடை நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் வராமல் எனக்கு வந்து எரர் தான் வந்திருக்கு. ஸோ என்ன எரர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அன்எக்ஸ்பெக்டட் ஆர்குமெண்ட் ஏஜ்ங்கிறது எனக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு கீவேர்டை வச்சு நான் இந்த இடத்துல மல்டிபிள் வேல்யூஸ் பாஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல வேல்யூஸால் அதை வந்து என்னால் இந்த மாதிரி அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ அக்செப்ட் பண்ணாமல் எனக்கு வந்து எரர் தான் வந்திருக்கு. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்மளுக்கு அந்த kwargs வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதே கூட நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டாருக்கு பதிலாக நான் வந்து 2 ஸ்டார் கொடுத்துட்டு நான் வந்து என்னோடய கோடை நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போது ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எந்த ஒரு எரருமே இருக்காது. நேம் ஜான்னு பிரிண்ட் பண்ணிவிடும். ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் அதாவது ஏஜ், சிட்டி, ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த வேல்யூஸில் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஏஜ் வந்துட்டு 43, சிட்டி வந்து சென்னை, ஃபோன் நம்பர் வந்துட்டு இதுதான் நம்பர் அப்படின்னு நம்மளுக்கு வந்து கிளியராக வந்திருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஸ்டார் மட்டும் நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸோ இந்த கீவேர்ட்ஸை அக்செப்ட் பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல கீவேர்ட்ஸ் வித் வேல்யூ நம்ம தரணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி டபுள் ஸ்டார் கொடுத்து தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போது நம்மளுக்கு ப்ரீவியஸ் கோட் மாதிரியே வந்துருச்சு. அதாவது நேமு, அதுக்கப்புறமேட்டு இந்த செட் ஆஃப் இதில் நம்மளுக்கு வந்துட்டு ஏஜ் 43, சிட்டி சென்னை, ஃபோன் நம்பர் இதுன்னு வந்துருச்சு. ஓகே, இப்போது நம்ம அடுத்த டாஸ்க் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒன்றா நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். இப்போ இது எல்லாமே ஒரே செட்டில் இருக்குது. ஸோ இப்போ எப்படி நம்மளுக்கு நேம் ஜான்ங்கிறது தனியாக வந்திருக்கோ அதே மாதிரி ஏஜ், சிட்டி, சென்னைங்கிறது தனித்தனியாக வரணும் இல்லையா. ஸோ அதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு ஆப்வியஸ்லி நல்லாவே தெரியும். பிகாஸ் இந்த மாதிரி அடுத்தடுத்து போய் ஃபெச் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ரிடாமினண்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஃபார் லூப் தான். ஸோ அந்த ஃபார் லூப் வச்சு நம்ம எப்படி பண்ணுறது நம்ம வந்து பார்க்கலாம்.
என்னோட கோடை நான் எழுதிட்டு நான் இப்போ வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் மாதிரியே வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் நான் வந்துட்டு ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் சொல்கிறேன். ஸோ டெஃபினேஷனில் வந்துட்டு நேம் அப்படின்ட்டு ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு டபுள் ஸ்டாரில் வேல்யூஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வேல்யூஸ்னு கொடுக்குறது வந்துட்டு வேரியபிள் நேம் தான். ஸோ வேல்யூஸ்ங்கிறதுக்கு பதிலாக ABCD அப்படின்ட்டு சொல்லிட்டு எந்த வேரியபிள் நேம் வேணாலும் நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் கால் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ ஜான்ங்கிறது என்னோட ஃபஸ்ட் வேல்யூவாக கொடுத்துருக்கேன். ஸோ பொசிஷனல் ஆர்குமெண்ட் பேஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த இடத்துல நேமில் நம்மளுக்கு ஜான்ங்கிறது நம்மளுக்கு போய் ஃபஸ்ட்டு போய் நம்மளுக்கு இந்த இடத்துல அசைன் ஆகிடும். ஸோ அடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ஏஜ்லேருந்து இந்த ஃபோன் நம்பர் வரைக்கும் எல்லாமே நம்மளுக்கு வந்து வேல்யூஸில் இருக்கும். ஸோ இது வந்து ஒன்றா எடுத்து நம்மளுக்கு வந்து இப்போ பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ பிரிண்ட்டில் நேம் சொல்கிறோம். ஸோ நேம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபார் லூப்பில் IJ இன் வேல்யூஸ் டாட் ஐட்டம் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் யோசிக்கலாம் எதுக்காக IJ அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நம்மக்கிட்டே இந்த இடத்துல 2 இருக்குது இல்லையா. ஸோ அதாவது ஏஜ்ங்கிறதும் நம்மளுக்கு ஃபெச் பண்ணணும், 43ங்கிறதையும் ஃபெச் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு ஐயாக இருக்கும், இது வந்துட்டு ஜேவாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு கீவேர்ட், இது வந்துட்டு வேல்யூ. ஸோ அதை நம்மளுக்கு ஃபெச் பண்ணுறதுக்காக தான் நம்மளுக்கு இந்த இடத்துல 2 இது சொல்லியிருக்கும். ஸோ இந்த இடத்துல முன்னாடி நம்மளுக்கு வந்து டிக்ஷனரியில் இருக்குது இல்லையா. ஸோ இந்த வேல்யூஸ் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு டிக்ஷனரியில் தான் வந்திருக்கு இல்லையா. ஸோ இது வந்துட்டு கீ வேல்யூ பேர்ஸ். நம்ம முன்னாடியே நம்ம பைத்தன் ஃபார் டாட்லர் சீரிஸ் பார்க்கும்போது டிக்ஷனரியில் கீ வேல்யூ பேர்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல டிக்ஷனரினா என்ன, கீ வேல்யூ பேர்ஸ்னால் என்னன்னு யாருக்காவது புரியாமல் இருந்ததுன்னா ஸோ ப்ளீஸ் நம்ம முன்னாடி போட்டிருக்க வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே கிளியராகவும் டீட்டெயில்டாகவும் புரியும். ஓகே, இப்போது நம்மளுக்கு இந்த ஐஜேனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து இந்த வேல்யூஸ் இன் ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸோ இது எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்காக தான் வேல்யூஸ் டாட் ஐட்டம்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ டாட் ஐட்டம்ஸ் அப்படின்னாலுமே அதில் இருக்கக்கூடிய ஒரு பில்டின் மெத்தட் தான். ஸோ எல்லா ஐட்டம்ஸுமே நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணும், அதாவது ஏஜ் 43 பாயிண்ட் பண்ணும். ஸோ ஏஜ் வந்துட்டு ஜே வந்து 43. ஸோ உள்ளே வரும்போது பிரிண்ட் ஜேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வந்துட்டு ஏஜ், அதுக்கப்புறமேட்டு 43ங்கிறது ஜே, அதை பிரிண்ட் பண்ணிச்சு. ஸோ அடுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணும், இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு அடுத்து இங்கே போகும். ஸோ சிட்டி சென்னையை நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ இது வந்து இது வந்து ஜே. ஸோ சிட்டியில் வந்துட்டு ஐயில் வந்துட்டு சிட்டின்னு பிரிண்ட் பண்ணும், ஜேயில் வந்து சென்னைன்னு பிரிண்ட் பண்ணும். ஸோ அடுத்து ஃபெச் பண்ணி அடுத்ததுக்கு போகும். அடுத்ததுக்கு போகும்போது ஃபோன் நம்பர் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸ் வந்துட்டு ஜே. ஸோ அதை வந்து பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிக்ஷனரிஸில் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஃபார் லூப் யூஸ் பண்ணி 2 வேல்யூஸும் நம்ம வந்து எடுத்து இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஸ்டார் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம வந்து ஆக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 ஸ்டார் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதை வந்துட்டு KW ஆக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ அவுட்புட் நம்ம அதாவது ஃபங்க்ஷன் கால் பண்ண வேண்டிய இடத்துல மல்டிபிள் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு சொல்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். ஸோ KW ஆக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கீ வேல்யூ பேர்ஸாக இருக்குது அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல கீவேர்டும் இருக்குது, அதுக்கான வேல்யூவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி செட்டாக நம்ம வந்து தரோம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி டபுள் ஸ்டார் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல உங்கள் எல்லாத்துக்குமே டவுட் வரலாம், இந்த வேல்யூ ஐட்டம்ஸில் என்ன தான் ஆக்சுவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த இடத்துல வந்து பிரிண்ட்டில் வேல்யூ ஐட்டம்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கோடை ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிக்ஷனரியில் இருக்கக்கூடியது எல்லாமே எனக்கு வந்து இந்த இடத்துல வரும். ஸோ ஃபஸ்ட்டு கீ வேல்யூ பேர் வந்து ஏஜ் 43, அதுக்கு அடுத்து கீ வேல்யூ பேர் வந்துட்டு சிட்டி சென்னை, அடுத்த கீ வேல்யூ பேர் வந்துட்டு ஃபோன் நம்பர். ஸோ ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் இது ஃபெச் பண்ணும், செகண்ட் ஐட்ரேஷனில் இது ஃபெச் பண்ணும், தேர்ட் ஐட்ரேஷனில் இதை ஃபெச் பண்ணும். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் ஐஜே, ஸோ அடுத்து இது வந்துட்டு ஐஜே, அடுத்து ஃபெச் பண்ணும்போது இது வந்துட்டு ஐஜே. ஸோ இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது இந்த ஃபார் லூப் வச்சு தான் நாம் வந்து இந்த வேல்யூஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ண முடியுமா, வேறு ஆப்ஷன்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஆப்ஷனும் இருக்குது. ஃபார் லூப் இல்லாமலும் நம்ம வந்துட்டு இந்த ஏஜ் சிட்டி சென்னையை நம்மளால் இதே ஃபார்மேட்டில் நம்மளால் பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். கோட் போட்டதுக்கப்புறம் நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது எனக்கு அதே மாதிரி அவுட்புட் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் நான் கொடுத்துட்டேன், ஃபங்க்ஷன் நான் வந்துட்டு கால் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி ஜான், அப்புறம் ஏஜ் சிட்டி ஃபோன் நம்பர் நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நேமை பிரிண்ட் பண்ண சொல்லும்போது நேம் அப்படியே பிரிண்ட் ஆகிடும். இந்த செகண்ட் லைனில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஏஜ்ங்கிறத டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா வேல்யூஸில் ஏஜ்னு அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வேல்யூவில் ஏஜ்ங்கிறது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கீ வேல்யூ பேர்ஸாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஏஜ்ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்ட்டு போய் பார்க்கும். ஸோ ஏஜ் இங்கே இருக்குது. ஸோ ஏஜுக்கு நேராக என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல போடும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல 43 நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல அவுட்புட் வந்து வந்திருக்கு.
ஸோ இதுவே அடுத்து வந்து வேல்யூ சிட்டி, வேல்யூஸ்ங்கிறதுல சிட்டி எந்த இடத்துல இருக்கோ அதோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுன்னு சொல்கிறோம். ஸோ சிட்டிக்கு நேராக நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா சென்னைன்னு இருக்குது. ஸோ அந்த சென்னை நம்மளுக்கு இந்த இடத்துல போடும். ஸோ அடுத்து வந்துட்டு பிஹெச்சில் என்ன வேல்யூ இருக்கோ அதே இந்த இடத்துல பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ பிஹெச்சில் இருக்கிற வேல்யூ வந்துட்டு இந்த ஃபோன் நம்பர். ஸோ அதை தான் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணியும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணலாம். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனுக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது என்னென்ன கீவேர்ட்ஸ் அவங்க வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்கங்கிறத ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா தான் இந்த இடத்துல இந்த பேராமீட்டர்ஸை அவங்களால கொடுக்க முடியும். ஸோ இதை கொடுக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து இந்த இடத்துல கரெக்டாக இந்த மாதிரி ஃபெச் ஆகிட்டு வரும். இதுவே நம்ம ஃபார் லூப்பில் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கும்ங்கிறதே நம்மளுக்கு வந்து தெரியாது. அதாவது ஏஜ் கொடுத்துருப்பாங்களா, இல்லை மேலா ஃபீமேலான்னு கொடுத்துருப்பாங்களா, இல்லை என்ன ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்கங்கிறதே நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்போ எனக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எனக்கு வந்து தெரியாது, அதாவது என்ன வேரியபிள் இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஃபார் லூப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மூலமாக இந்த மாதிரி நீங்கள் ஃபெச் பண்ணி இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்த கான்செப்ட் மூலமாக கேடபிள்யூ ஆர்க்ஸ்னால் என்னங்கிறது டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆர்க்ஸ்க்கும் கேடபிள்யூ ஆர்க்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பாய்.